தொடர்ந்து அவங்கள சுத்தி எல்லா பக்கமும் ஒரு அவதூறு வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பதற்றம். இவங்க வீடியோவை அப்லோடு பண்ணாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு மத்தவங்க மேல அவதூறு சொல்றோம்னு தோணல. இவங்களை கேள்வி கேட்கும் பொழுதுதான் இவங்களுக்கு அப்ஸ்காண்ட் ஆகணும்னு தோணுது. அப்படித்தானே? ஒரு கொலைக்கு காரணமாயிட்டாங்க. தற்கொலை இல்லை, அது ஒரு சோஷியல் மர்டர். இவங்க நான் கேட்குறேன், ப்ரூஃப் இவங்க ஷூட் பண்ணாங்கல்ல, ப்ரூஃப் ஷூட் பண்ணி மது உங்களை கேட்குறேம்மா, என்ன கூட விட்டுருங்கம்மா, நீங்கள் இந்த காலத்து பொண்ணு, ப்ரூஃப் ஷூட் பண்ணீங்கல்ல, அவர் உங்களை உரசினாரு, நீங்கள் எனக்கு அந்த ப்ரூஃப் அதில் தெரியல, ப்ரூஃப் அவர் உரசினதாகவே வச்சுக்கிட்டு அந்த ப்ரூஃப் நீங்கள் எங்கம்மா என்ன பண்ணுவீங்கம்மா? அடுத்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து அதுக்கடுத்து என்ன ஆக்ஷன் எடுங்க. இந்த மாதிரி இந்த மனுஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஆக்ஷன். மிஞ்சி மிஞ்சி போனால் பஸ்ஸில் ஆக்ஷன் எடுக்க சொல்லுவோம், இல்லை புகார் கொடுத்து தனிப்பட்ட புகாரா எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு எஃப்ஐஆர் கொடுப்போம். இதுதானேம்மா செய்வோம். நீ சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுற, நீங்கள் சோஷியல் மீடியாவில் இந்த பெண் சோஷியல் மீடியாவில் லைக்ஸுக்காகவும் வருமானத்துக்காகவும் தான் முதல்ல ஓடி போய் சோஷியல் மீடியாவில் போடுது. நான் இப்படி கூட சொல்கிறேன், நீ போலீஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீ சோஷியல் மீடியாவில் போடு. தப்பாக இருக்குமா அது? அப்படி இதுக்கு முன்னாடியும் கேரளாவில் அதுதான் ஒரு ட்ரெண்டுன்னு சொன்னால் அது தவறான ட்ரெண்ட், தப்பு. அது நீங்கள் தவற கண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை வச்சு நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா?